என் அன்பார்ந்த கூட்டாளி எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். நான் டுகிச்சு பிக் பாஸில் அண்மையில் நடந்த செய்தியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பல சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைஞ்சிருக்கு. இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்கள்கிட்ட வரும். அதை தொடர்ந்து அப்பைக்கப்ப அப்டேட்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கிறப்ப உங்களுக்கு அதே மாதிரியான திகிலான விஷயங்கள் நடக்கிறப்பையும் அப்டேட்டை உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்தும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கொமெண்ட் வடிவத்தில் பதிவு செய்யுங்க. முதல்ல திவாகர் அவர்கள் ஜெயிலில் இப்போ எஃப்ஜே இருக்காரு, பாருவும் இருக்காங்க. பாருவும் இருக்கப்ப எஃப்ஜே பாரு உங்களுடைய ஜெயில் நேரம் இப்போது முடிவடைந்தது அப்படின்னு சொல்கிறப்ப எஃப்ஜேயும் இருக்காரு, அங்கே திவாகரும் இருக்காரு, அங்கன பாருவும் இருக்காங்க. பாருவும் இருக்கப்ப திவாகர் சொல்கிறாரு, அம்மா என்னம்மா கொரட்டா நீனு, உன்ட்டு கொரட்டை சத்தத்தினால நான் தூங்கவே இல்லைம்மா அப்படிங்கிறாரு. அதுக்கு பாரு பெரிய அவார்ட் கொடுத்த மாதிரி அப்படின்னு சிரிக்கிறாங்க. என்னடா அவார்டா கொடுத்தாங்க, இதுக்கு வெகுண்டு எழுதிருக்கணும், கோவத்தில் கொந்தளிச்சிருக்கணும் இல்லை பாரு. அரோராக்கும் விக்ரமுக்கும் ஒரு உரையாடல் போகுது. அந்த சமயத்தில் அரோரா சொல்கிறாங்க, உங்களையே எல்லாம் வைக்கிறோங்கிறாங்க அப்படின்னானே. அதுக்கு விக்ரம் சொல்கிறாரு அசால்ட்டாக சொல்கிறாரு, அவங்க அப்படித்தாம்மா ஏதாவது சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு வைக்கிறோன்னு சொல்கிறது சரியாக படல அப்படின்னு அரோரா சொல்கிறப்ப, அது அப்படித்தாம்மா அந்த பாரு இருக்காங்க அப்படி அப்படின்னு. பாரு உங்களை சொல்கிறது என்னமோ வக்குரகங்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப பாரதூரமான வார்த்தை. அப்படிது இந்த இடத்துல நீங்கள் கோவப்பட்டிருக்கணும், நீங்கள் அழுது இருக்கணும் அப்படின்னு யோகி பாபு ஒரு படத்தில் சொல்லுவார். இந்த இப்போ உங்களுக்கு அழுக வருது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி பாரு யார் பாருவை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் குமுறணும், என்ன இவ்வளவு அசால்ட்டாக பேசியிருக்காங்க, நீங்கள் இவ்வளவு கேவலம் பேசியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறீங்க, என்ன கொதிச்சு எழுங்க வெகுண்டு எழுங்க அப்படின்னோடனே விக்ரம் பாரு 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 அப்படின்னு கூப்பிட்டு, பாரு நீங்கள் அப்படி சொன்னது சரியில்லை பாரு, நீங்கள் வக்ரகம்னு சொல்கிறது சரியில்லை பாரு அப்படின்னோடனே, என்னடா இது நேற்றே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன், இன்றைக்கி கிளம்பி வருதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அரோரா கொடுத்த மைண்டில் தான் அவர் கிடி தான் ஆடுறாரு விக்ரம். அது தெரியாமல் இப்போ பார்வதி யார் உகந்த நபர்கள் இல்லை அப்படின்னு நாமினேஷன் பண்ண யார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப விக்ரமாக சொல்கிறாங்க. விக்ரம் எதுக்கு சொன்னாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு தெரியும். அது பாருக்கு தெரியுமா? பாருக்கு தெரியாமல் இவர் யாரை கிண்டுனா ஸ்கோப் கிடைக்குமோ அவங்கள தான் கிண்டுறாரு. அதாவது பாரத்தான் ஸ்கோப்பிங்கில் இருக்காங்க. இப்போ ரொம்ப லீட் ரோலில் பார்வையே சொல்லாமல் சொல்கிறாங்க, பாரு லீட் ரோலில் இருக்காங்கன்னா அவங்கள கிண்டுனா தான் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக விக்ரம் செயற்படுறாராம். விக்ரம் எதுக்கு செயற்பட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். விக்ரம் எதுக்கு செயற்பட்டாரு? அரோரா வைன் கொடுத்தனால. அப்புறம் டாக்டர் திவாகர் காலையில் எழுப்பி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கேமராக்கு முன்னாடி இப்போ நாங்கள் மக்களே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் நடிப்பு கலை அப்படின்னு கேமரா கவனிக்கிறேன். அந்த கேமராட்ட போயிட்டு மக்களே இப்போ அப்படிங்கிறாரு. அப்பையும் கேமரா கவனிக்கல. மக்களே அப்படிங்கிறாரு, கேமரா கவனிக்கல. மக்களே 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 அப்படின்னு கேமரா கவனிக்கவே இல்லை. என்னடா இது, எங்களோட நடிப்புக்காக அந்த உலகம் காத்திருக்கணுமேடா, இதுவா உண்ட லட்சணம் அப்படின்னு ஒரு இடத்துல அவமானப்பட்டா பேசாமல் போயிடணும். திரும்பி அதை விட்டுட்டு திருப்பி கெஞ்சி கூப்பாடு போட்டு ஒரு சான்ஸை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு டக்குன்னு சரி நடிக்கலாம் இப்போ அப்படின்னு நடிச்சு முடிச்சுட்டு கேவலமான நடிப்புகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. சரி நடிச்சு முடிச்சுட்டு அதில் ஒரு சந்தேகம், சும்மா இருக்குமா ஆகியிருக்காதாப்பா இல்லை அப்படின்றாரு. என்னடா இது தெரிஞ்சு செய்யறியா தெரியாமல் செய்யா எங்களுக்கு ஒன்றுமே தெரியலடா. எஃப்ஜே அப்படின்னு தூங்குறப்ப
எஃப்ஜே நீங்கள் கன்ஃபெஷன் ரூமுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே எஃப்ஜே போயிட்டு நிற்கிறாரு. ஏன் எஃப்ஜே தூங்குனீங்க அப்படின்னு கேட்குறப்ப எஃப்ஜே சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப அசதியாக இருந்துச்சு, அதில் வேற தூங்க விடல, திவாகர் வேற தூங்க விடல, அதனால் நான் தூங்கிட்டேன். அப்புறம் இன்னைக்கு பூரா நீங்கள் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னடா அது இப்படி குண்டா போட்ட, எதை செய்ய சொன்னாலும் செஞ்சிருப்பேனேடா, தூங்காமல் இருக்க எங்களுக்கு இயலாதே, தூங்கணுமே, மனுஷனுக்கு நிம்மதியே இந்த பிக் பாஸ் வீட்டில் தூங்குறது தானேடா, அதையே சரி பிக் பாஸ் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டார். பாரு விக்ரம் அவர்கள் அப்படி சொன்னோன்னே அவர் தன்னை இது பண்ணுற மூலமாக அவர் ஸ்கோப் அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே கை தட்டுறாரு. எங்கடா அந்த கை சத்தம் கேட்குது, அவராக தான் இருக்கணும், அவரான்னு பார்ப்போம் அப்படின்னு ரிவைன் பண்ணி பார்க்குறேன். டாக்டர் திவாகர் கை தட்டுறாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி கண்ணு தெரியாதவராக இருப்பார், கை தட்டுவார், மாலைக்கண் அது கை தட்டுவார், அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் மட்டும் கை தட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் பாரு இது சொன்னாலும் கை தட்டுவார். அவர் ஜால்ரா ஜிங் ஜக் ஜிங் ஜக் ஜிங் ஜக் அப்படின்னு கை தட்டுறது மட்டும் அவர் பாரு இது சொன்னாலும் கை தட்டுவேன், நீ நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் கை தட்டுவேன், நான் கை தட்டிக்கிட்டே இருப்பேயா, தும்கு சக்கும் இது தும்கு சக்கும் அப்படி இப்படின்னு கை தட்டிக்கிட்டே இருக்கும். இங்கிட்டு இது பேசிக்கிட்டே இருப்பாங்க பாரு, இங்கிட்டு கை தட்டிக்கிட்டே இருப்பேன் ராஜேந்திரன் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ பாரு சொல்கிறாங்க, அரோரா செங்கலை நிப்பாட்டி வச்சது ஆபாசமாக இருந்துச்சு, ஆபாசமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு, அதுவும் டாக்டர் திவாகரை பார்த்து தான் ஆபாசமாக அப்படி செஞ்சு வச்சாங்க. அப்படின்னு ஆபாசமாக செஞ்சு வச்சாங்க அப்படின்னு சொல்கிறத ஒரு கேர்ள் அப்படி ஒரு ஆபாசமாக செஞ்சுருப்பாங்களா, அதை ஏற்றுக்கவே இல்லை. அது போல் பெரிய பப்ளிக்கான ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஆபாசமான ஒரு காட்சியை செஞ்சு வச்சுருப்பாங்களா, செஞ்சு காட்டியிருப்பாங்கிறது எனக்கு சந்தேகம். இருந்தாலும் கூட அந்த விஷயத்தையே டாக்டர் திவாகர் அவரை பார்த்து என்ன ஆபாசம், அவரை பார்த்து ஆபாசமா, அவர் மேலே என்ன காமக்கண்ணை அவர் மேலே வச்சிருந்த ஒரு காரணம் இருக்கணும்ல. பாரு அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு எரராவும் பெருசாக கோவப்படல. அதே வேளையில் எனக்கே இதை பார்க்குறப்ப எனக்கு என்னடா ஆபாசம், இது என்ன, அது 2 கல் ஒரு கல் நட்டுக்கிட்டு நிற்கிது, இது என்ன ஆபாசம், ஒன்றுமே எனக்கு ஆபாசமாக தெரியலை. இந்த ஆபாசமான நிகழ்ச்சியவே ஆபாசமான இருக்கானா பாரு, அவளுக்கு எவ்வளவு தூரம் அவன் மனசில் கள்ளக்கபடம் வக்கிரகம் இருந்திருக்கும். வக்கிரம்னு சொல்கிறத விட பாருக்கு தான் வக்கிரம் நிறைஞ்சி நிற்கிது. அது ஆபாசமே இல்லை மாதிரி எல்லாத்துக்கும் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சா தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கொமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. அப்படி தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சதாக சொல்கிறாளே, அப்போ நீ எவ்வளோ வக்கிரம் பிடிச்சவளா இருப்ப. பாருக்கு இதே பேச்சு தான், எங்கே பார்த்தாலும் இந்த கம்ருதீன்கிட்ட பேச்சு தான். கம்ருதீன் எனக்கு உரியவன், அவனை அரோரா எடுத்துக்கிட்டா. இந்த இடத்துல பாரு அதே பேச்சு தான், அதே பைத்தியம் பிடிச்சி திரியிறா பாரு. எனக்கு உரியவன், அவனை அவ எடுத்துக்கிட்டா அப்படின்னு டாக்டர் திவாகர்கிட்டையும் குமுறுறா. நெஞ்சு குமுறு கொதிக்குது, இங்கிட்டு எரியுது, நெஞ்சு ஒரு பக்கம் பொசுங்குது. அப்படி இருக்கப்ப அரோரா சொல்கிறாங்க, உங்களை இந்த சந்தர்ப்பத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க பார்வதி, நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும்னா. கம்ருதீனும் 2ல் எது கிடைச்சாலும் தனக்கு லாபம், 2 வாழைப்பழத்தில் எந்த வாழைப்பழம் ஊறியதோ அது லாபம். எந்த வாழைப்பழம் கிடைக்க போகுது, அதே வாழைப்பழமும் வலிக்கு வாயில் விழுகுது. அது யாருக்கு வேணான்னு சொல்லுவா. அதனால அரோரா பேசுகிறத சரி அப்படியா சொன்னால், எனக்கு அப்பயே எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பக்கம் துஷார் போயிட்டே எத்தனை கிழமை ஆகுது, துஷார் போனதே எத்தனை தடவை சொல்ல. துஷாரும் அரோராவும் இருந்தாங்க, அப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு கம்ருதீன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. எப்படி அப்படி நடிக்கத்தான் ஏதும். இது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஏன்னா இவங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் அப்படின்னு பழகிறவங்க துஷாரும் அரோராவும். பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்து எவ்வளோ நாள் இன்னும் நடிப்பான். இப்போ கம்ருதீன்கிட்ட இவங்க வந்திருக்காங்க, எப்படி அவன் போனால் எப்படி
அந்த மனசு கொஞ்சம் கூட இல்லாமல் அது கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் கமருதீன்கிட்ட வந்துட்டாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எந்த டைமில்? இவங்க எல்லாம் சமைக்கிற டைமில் எல்லாம் பழைய கதையை கழிச்சிக்கிட்டு இருந்து சமைக்கிறத வேஸ்ட் பண்ணுவாங்களோ, சமைக்கிற விஷயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்களோ. இவங்க 5 நிமிஷம் கதைக்கணுங்கிறதுக்காக இவங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இவங்க 5 நிமிஷம் வாரேன் அப்படின்னு சபரி கிட்ட சொல்கிறாங்க. 5 நிமிஷத்தில் வாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சபரி சொல்கிறாரு, இல்லை நீங்கள் போய் கொஞ்சம் சமைச்சு கொடுத்துருவீங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இல்லை 5 நிமிஷம் தானே, 5 நிமிஷத்தில் ஒன்றும் குடிமுழுக்க போகிறது இல்லையே, 5 நிமிஷம் தானே, 5 நிமிஷத்தில் நீ தேவையான கதையை கதைக்கிற பாரு. 5 நிமிஷத்துல நீ தேவையான கதையை பழைய கதை, அந்த கதையை கழிச்சிக்கிட்டு இருந்து சாப்பாடை தள்ளி போட சொல்கிறியா? இந்த கதை தான், இந்த கான்செப்ட் தான். 5 ரூபா திருடுனா தப்பா? பெருசாக தப்பு எதுவும் தெரியல. அன்னியன் படத்தில் மாதிரி 5 ரூபா திருடுனா தப்பா? பெருசாக தப்பு இருக்க மாதிரி தெரியல. 5 கோடி பேர் 5 ரூபா திருடுனா தப்பா? தப்பு மாதிரி தான் இருக்குது அப்படிம்பாங்களே. அதே மாதிரி 5 நிமிஷம் தான். ஆனால் 5 நிமிஷம் ஒட்டுமொத்த வீட்டில், அதாவது 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் ஒரு ஆளுக்காக இருந்தால் 5 நிமிஷம், பார்க்க மட்டும் 5 நிமிஷம் லேட் பண்ணுறதா இருந்தால் பரவாயில்ல, சமைக்கிறது சாப்பிட்றது நான் லேட் பண்ணுறதா இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த 5 நிமிஷங்கிறது எல்லார்ட, இவங்க 5 நிமிஷம் சமைக்காமல் இருந்தால் எல்லாருக்கும் அது பாதிக்கப்படும். அப்போ தப்பு தானே? ஒரு ஆள் பாதிக்கப்பட்டால் அது தப்பு இல்லை. எல்லார் நபர்களும் ஒரு நபர்னால சாப்பிடாமலோ இல்லை சமைக்காமலோ இருந்தால் அது பெரிய பாதிப்பு தானே. அதை பெருசாக உணர்ந்துக்கலை பாரு. தன்னோட்டு விஷயம், தன்னோட்டு காதல் விஷயம், அந்த விஷயந்தான் அவங்களுக்கு பெருசாகப்படுது. அப்போ லீடர்ஷிப்கான டாஸ்க் நடத்த, அந்த டாஸ்கில் சபரி எல்லாமே போயிடுறாங்க. போன பிறகு வினோத்தும் எஃப்ஜே மட்டும் இருக்கார். எஃப்ஜே இருக்கப்ப வினோத் விட்டு அவங்க வினோத்தை தான் சொல்கிறாங்க. டியானா வராங்க, சொல்கிறாங்க, நான் வினோத்தோட ஆணியை பிடுங்க போகிறேன், அதுக்காக காரணத்தை சொன்னோடனே டக்குன்னு பிடுங்குமா, டக்குன்னு கால் வலிக்குது எனக்கு அப்படின்னு வினோத் சொல்கிறாரு. அதை பார்க்குறக்கு ஒரு சின்ன காமெடி சென்ஸாக இருந்துச்சு. அந்த நான் சொன்னால் அது காமெடியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்களாம் பாருங்கள் அந்த வீடியோவை. சும்மா சாதாரணமாக காமெடி சென்ஸாக அந்த வீடியோ இருந்துச்சு. அதை தொடர்ந்து எஃப்ஜே அவர்கள் அடுத்த வார லீடருக்காக தெரிவு செய்யப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷா அழுது புலம்புறப்ப டியானா ஆறுதல் அளிக்கிறது ஒரு சென்டிமெண்ட் சீன். இவ்வளவு தூரம் கலகலப்பாக போய்கிட்டு இருக்க நிகழ்ச்சியில் ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்க தானே வேணும். அதனால சென்டிமெண்ட் சீனாக அதை வச்சுக்கலாம். சரி, இன்னும் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா அப்பைக்கப்போ சுவாரஸ்யமான விஷயங்கள் இல்லை திகிலான விஷயங்கள் வீட்டில் நடக்கிறப்ப அதை உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வடிவத்தில் எனக்கு பதிவு செஞ்சு அனுப்புங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக்கு ராயல். பாய், டேக் கேர்.